எலக்ட்ரிக் ப்ரஷ் வந்துட்டு லைக் இப்போ தான் வந்துட்டு ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. இன்னும் எல்லார் வீட்லயுமே எலக்ட்ரிக் ப்ரஷ் இருக்கான்னு கேட்டா, எல்லார் வீட்லயுமே இருக்காது. பட் எலக்ட்ரிக் ப்ரஷ் யூஸ் பண்றப்போ, அதுல ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னன்னா, இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்கு, இல்ல ஒரு கிஃப்டட் சைல்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இன்னொருத்தவங்க தான் பிரஷ் பண்ணி விடணும். ஸோ அந்த கிஃப்டட் சைல்டுக்கு அவங்க பிரஷ் பண்றப்போ, ஒரு நார்மல் ஹேண்ட் பிரஷ்ல பிரஷ் பண்றத விட, எலக்ட்ரிக் பிரஷ் யூஸ் பண்ணி பிரஷ் பண்றப்போ, அவங்களுக்கு இன்னும் நல்லா கிளீன் பண்ண முடியும். பட் நமக்கு நாமளே யூஸ் பண்றப்போ, எலக்ட்ரிக் பிரஷ் யூஸ் பண்றப்போ, நம்ம ரொம்ப ஹார்டா பிரஷர் குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த பிரஷ் வந்துட்டு வொர்க் ஆவாது. ரொம்ப அதிகமா பிரஷர் குடுத்தா வொர்க் ஆகாது. மேக்ஸிமம் ஒரு நல்ல பிராண்டோட பிரஷ் எல்லாமே ஆ நம்ம எனாமல டேமேஜ் பண்ணாத மாரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹார்டா பிரஸ் பண்ணாலும், கண்டிப்பா அது ரன் ஆகாது. ஸ்டாப் ஆயிரும். அதுல குடுத்திருக்கிற ஸ்பீட்ஸ நம்ம ஆக்சஸ் பண்ணவும் முடியும். உங்களுக்கு ஒரு வேள அது ரொம்ப ஹார்டா இருக்குன்னு தோணுச்சுன்னா, நீங்க மினிமைஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களோட பல்லோட போன் ஹெல்த்த பேஸ் பண்ணி அது உங்களுக்கு ஆக்ட் ஆகும்.